இந்த உலகத்தில் இனிமையான ஓசை எது அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, மழை பெய்கின்ற ஓசை தான் இந்த உலகத்தில் ஒரு இனிமையான ஓசை அப்படின்னு நான் சொல்லுவேன். வேறு எந்த ஓசையை விட மழை பெய்கின்ற ஓசை, அது எவ்வளோ நேரம் கேட்டால் கூட, வேறு எந்த ஒரு ஓசையாக இருந்தால் கூட நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஓசையை சொல்லி இதுதான் ரொம்ப இனிமையானது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் இனிமையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கேட்டால் இனிமையாக இருக்கும். ஆனால் இந்த மழை பெய்கிற ஓசை இருக்குது பாருங்கள், அது வந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் தோணும். அது எத்தனை மணி நேரம், 10 மணி நேரம் கேட்டால் கூட நமக்கு இன்பமாக இருக்கும். அந்த மழை பெய்கிற ஓசை நிற்காமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, விட்டு விட்டு பெய்யுது, அல்லது 4-5 நாளாக மழை பெய்யுது. அந்த மழை பெய்கிற ஓசை இருக்குது பாருங்கள், சலிக்கவே சலிக்காது. மனுஷங்க பேசினா கூட நம்ம போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு மழை பெய்கிற ஓசை பாருங்கள், அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம், காதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். இயற்கையின் ஓசை, இயற்கையான ஓசை. அது ஓசையிலையும் செயற்கையான ஓசை இருக்குது, இயற்கையான ஓசை இருக்குது. செயற்கையான ஓசை என்னன்னா தெரியுமா? இந்த டிவியிலேருந்து வருகிற சவுண்டு, மொபைல் ஃபோனிலேருந்து வருகிற சவுண்டு, மைக்கு ஒலிபெருக்கிலிருந்து வருகிற சவுண்டு. இயற்கையாக தான் நம்ம பேசுகிறோம், அதை ஒலிபெருக்கி என்ன பண்ணுது, பெரிதுபடுத்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது, பெரிதாக வெளிப்படுத்தி இதுதான் செயற்கை ஓசை. இயற்கை ஓசை என்னென்னா இயற்கையாக வருகின்ற ஓசை. செயற்கை ஓசைன்னா என்னன்னாக்கா இந்த டிவி, ரேடியோ இவற்றிலிருந்து வருகிற ஓசை, மைக்கு ஒலிபெருக்கிலிருந்து வருகிற ஓசை, இதெல்லாம் செயற்கையான ஓசை. டிவி, ரேடியோ இந்த மாதிரிலாம் செயற்கையான ஓசை. இயற்கையான ஓசைனாக்கா இந்த மாதிரி மழை பெய்கிற ஓசை, நேரடியாக நீங்கள் ஒரு மழையை பார்க்குறீங்க, அப்போ அந்த மழையிலேருந்து வருகிற ஒரு ஓசை. அதுவே டிவியில் ஒரு படம் போடுது, அதுலேருந்து ஒரு அதில் ஒரு காட்சி, அதில் மழை பெய்யுது, டிவிக்குள்ளே ஒரு மழை, அதாவது ஒரு காட்சின்னு வச்சுக்கோங்க, அந்த காட்சியில் மழை பெய்கிற சீன் வருது, அந்த சத்தம் செயற்கையானது. ஆக இயற்கையான ஓசைனா என்ன, செயற்கையான ஓசைனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். செயற்கையான ஓசை உடம்புக்கு கேடு. இப்போ டிவி பார்க்குறோம், அது செயற்கையான காட்சி, அங்கே நிறைய காட்சிகள். நீங்கள் உங்களுக்கு குற்றாலத்தையே டிவியில் காட்டலாம், சினிமாவில் காட்டுவாங்க, குற்றாலத்தை காட்டுவாங்க, நயகரா வீழ்ச்சியை காட்டுவாங்க, கொடைக்கானலை காட்டுவாங்க. ஆனால் அது எல்லாமே உடனே அது நல்லதா? அது கேடு, கண்ணுக்கு கேடு. அதில் உள்ள சவுண்டு, டிவியிலிருந்து வரக்கூடிய ஒரு சவுண்டு, அது காதுக்கு கேடு. அதனால் டிவியை பார்க்குறது அது கண்களுக்கு கேடு, கண் பார்வை குறைந்து விடும். அப்புறம் காது செவடாக போயிடும், மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. ஆனால் இயற்கையான ஓசை இருக்குல்ல, இயற்கையாகவே நீங்கள் நேரடியாக ஒரு குற்றாலத்தை போய் பார்க்குறீங்க, அல்லது உங்கள் வயல்வெளியை போய் பார்க்குறீங்க, வானத்தை பார்க்குறீங்க, பூமியை பார்க்குறீங்க, அப்போ எல்லாம் பார்க்குறீங்கன்னா இயற்கையாக நேரடியாக பார்க்கும்போது அது கண்களுக்கு நல்லது. இயற்கை உணவு சாப்பிட்டா எப்படி நல்லதோ, செயற்கை உணவு சாப்பிட்டா உடம்புக்கு எப்படி நோய் வருமோ, அது மாதிரி செயற்கையான ஓசைகள் இருக்குல்ல, இந்த ரேடியோவில் பாட்டு கேட்குறது, டிவியில் பாட்டு கேட்குறது, இது எல்லாமே நமக்கு கேடு நிறைந்தது. இது எல்லாமே நோய்களை தரக்கூடியது, நன்மை செய்யாது. அதான் செயற்கையான உலகம் இது. தற்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம் செயற்கையான உலகம். இங்கே செயற்கையான உணவு, செயற்கையான வாழ்க்கை, செயற்கையான காட்சிகள், செயற்கையான ஓசைகள், இது எல்லாமே நோய்களை தரும். வெறும் செயற்கையான உணவு மட்டும் நோயை தராது. இந்த செயற்கையான ஊடகங்கள், செயற்கையான ஒலி, செயற்கையான ஒளி, செயற்கையான காட்சி, இந்த பல்பு இருக்குல்ல, பல்பு வெளிச்சம், டியூப்லைட் வெளிச்சம், இது எல்லாமே கார்லேருந்து வரக்கூடிய, இது எல்லாமே கண்களுக்கு கேடு. ஆனால் ஒரு சூரிய ஒளியின் வெளிச்சம், அதுக்கு சூரியனை நம்ம நேரடியாக பார்க்கக்கூடாது, அதே நேரத்தில் அதோட வெளிச்சம் நம்ம படுதல், இந்த பூமியில் படுதல், பகல் ஃபுல்லாக நம்ம அதோட வெளிச்சத்தில் தான் இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் நமக்கு எதுவுமே பண்ணாது. நம்ம கண்களை நம்ம சூரியனை நேராக பார்த்தா தான் நம்ம கண்களுக்கு கேடு. மற்றபடி அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம பகல் நேரத்தில் வாழ்கிறோம். அப்படின்னா அந்த வெளிச்சம் நமக்கு நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு டிவி, ஒரு டியூப்லைட் வெளிச்சத்துலையோ, பல்பு வெளிச்சத்துலையோ, ஒரு வேறு எந்த ஒரு பிரகாசமான ஒரு மின்சார விளக்கு அதோட வெளிச்சத்தில் இருக்கீங்கன்னா அந்த வெளிச்சம் உங்கள் உடம்பு கேடு. அதுதான் செயற்கை ஒளி, செயற்கை ஒலி, செயற்கை காட்சி, இது எல்லாமே நோய்களை தரக்கூடியது. செயற்கை ஒலின்னா என்ன, செயற்கை காட்சினா என்னன்னு நான் சொல்லிட்டேன். இந்த டிவியிலிருந்து வரக்கூடிய ஒலி, ரேடியோவிலிருந்து வரக்கூடிய ஒலி, ஒலிபெருக்கியிலிருந்து வரக்கூடிய ஒளி, டிவியிலிருந்து வரக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே செயற்கையானது. செயற்கையானது நோய்களை தரக்கூடியது.
இந்த எதுக்காக இந்த டாபிக் எடுத்தோன்னா, உலகத்தில் சிறந்த உசை இல்லை இசை, சிறந்த இசை எது அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த மழை பெய்கிற ஓசை தான். இசை இல்லை, உசையும் இல்லை, இசையும் இல்லை, ஓசை. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டுக்கும். மிகச்சிறந்த ஓசை எதுனா அந்த மழை பெய்கிற ஓசை தான். சலிக்கவே அவ்வளோ இனிமையாக இருக்கும். தூங்கிட்டு இருக்கும்போது கூட இனிமையாக மழை பெஞ்சிட்டு இருந்தால், தூங்கிட்டு இருக்கிறம்போது நல்லா மழை பெய்யுது, அப்போ வெளியில் அந்த மழையின் ஓசை அது கேட்குது அப்படின்னா ரொம்ப இனிமையாக இருக்கும்.